இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ஐட்டம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆமாம், தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிறதுனால எல்லார் வீட்லேயும் நிறைய ஸ்வீட் ஐட்டம் பலகாரம் எல்லாருமே செஞ்சிகிட்ருப்பீங்க. ஸோ இது சிம்பிளாக தீபாவளிக்கு ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மைசூர் பாக்கு தான். அதுவும் வாயில் வச்ச உடனேயும் கரையிற மாதிரியான மைசூர் பாக்கை நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல நம்ம நெய்யை உருக்கி எடுத்துருவோம். தனியாக நெய்யை நார்மலாக கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் உள்ளதும் சரி, இது மாதிரி கொஞ்சம் நல்லா உருக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கடலை மாவு, அதே கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கங்க. ஸோ 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு நெய். மைசூர் பாகு செய்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் செய்யாமலே இருப்பீங்க. ஆனால் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இன்றைக்கி சொல்லி காமிக்கிறேன். இப்போ நம்ம நெய்யை வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை எடுத்து வச்சுட்டோம். அந்த சட்டியிலேயே முதல்ல கொஞ்சம் கடலை மாவை வறுத்து எடுத்துடணும். வறுக்கிறது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, கொஞ்சம் வாசனை வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ அதே பாத்திரத்தில் நம்ம 3/4 கப் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். அதாவது 1 கப் அளவுக்கு உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாக வேணும்னா 1 கப் அளவுக்கு சேர்க்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு தான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம். கடலை மாவை இந்த பதத்தில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் சட்டி பெருசாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இப்போ சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ ஏன்னா நம்ம சீனி போட்டதுனால உங்களுக்கு வேறு சட்டியில் போட்டு காமிக்க முடியல. இப்போ கொஞ்சம் பெரிய சட்டியில் சீனி நான் ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கட்டும். கம்பி பதம் வரணும். இது ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும். இப்போது நம்ம கடலை மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை நம்ம சலித்து வச்சுப்போம். ஜல்லடையில் போடும்போது நமக்கு அது நல்ல மெல்லிஸாக இருக்கும். அதனால் நல்லா சலித்து எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருப்போம். பாருங்கள், அது நல்ல பட்டு போல் இருக்கும். மேலே உள்ள அந்த துகள்லாம் நம்ம எடுத்துட்டு மீதியை பார்த்திங்கன்னா அப்படி மாவு நல்ல பட்டு போல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடும்போது தான் கிண்டும் போது ஈஸியாக இருக்கும். நேரடியாக கடலை மாவை நீங்கள் என்றைக்குமே மைசூர் பாக்கில் சேர்க்காதீங்க. அதுமாதிரி இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு நெய் 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். இதில் எந்த ஒரு கட்டி முட்டியும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா பிளெண்டர் வச்சோ அல்லது பிளெண்டர் இல்லை, ஜஸ்ட் கரண்டி வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நமக்கு இதுதான் பதம். இது கரெக்டாக வந்துச்சுனாலே உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜெல்லாம் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டும் பார்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கம்பி பதம் வரணும். ஸோ நம்ம அமைக்கி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த தண்ணி மாதிரி நம்ம கையோடு லைட்டாக ஒட்டிட்டு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சுன்னா அது சரியான பதம். இது கொஞ்சம் முருகணும். இதுவே கொஞ்சம் முருகிடுச்சின்னு வச்சுங்க, அடுத்த பதம் 2வது ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கடலை மாவை கலக்கி வச்சுருக்கேன். கடலை மாவை இதில் சேர்த்துட்டேன். ஸோ இதில் நம்ம சேர்க்கும் போதே பாருங்கள், நல்ல லிக்விடானது ஒரு மாதிரி எண்ணெய் விட்டுட்டு இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நெய் தான் அதில். இது கம்பி பதத்தோடு சேரும்போது ரெண்டுமே செப்பரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நம்ம வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கண்டினியூஸாக. இது ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்ம கிண்ணம்னா பதம் நமக்கு சரியாக வந்துடும். தீபாவளியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்வீட் ஐட்டம் செய்வீங்க. அதில் மைசூர் பாக்கு வெளியில் வாங்காமல் இனிமேல் நம்ம வீட்டிலையே செய்யலாம். ஏன்னா கடையில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவும் ரொம்ப நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட விலை 400 500 மேலே இருக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நெய், நான் 1 கப் அளவுக்கு தான் நெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இதுவே உங்களுக்கு நல்லாவே சாஃப்டாக வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இடையில விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நல்ல பதம் இதுதான். திரண்டுக்கிட்டு வருது பாருங்கள், சட்டியோடு ஒட்டாமல் திரண்டுக்கிட்டு வரும்போது நம்ம எடுத்துடணும். இதுவே கொஞ்சம் நிறைய நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு ஸ்கொயரோ அல்லது உங்களுக்கு ஒரு சின்ன தட்டில், இந்த மாதிரி உள்ள தட்டில் நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க நெய்யை. அதுக்கு மேலே இந்த நம்ம ஹீட்டோடையே ஊற்றிடணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சின்னு வச்சிங்களேன், அது அப்படியே கல்லாயிடும். அதுலேயே இதே பதத்தில் அப்படியே ஊற்றிட்டு நல்லா ஒரு மாதிரி கரெக்ட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்பூன்லாம் வச்சு மேலே எதையும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக செட் ஆனதுக்கப்புறம்
உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிறகு நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு 2 நாளுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ஐட்டம்ஸ் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சுவையான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மைசூர் பாக்கு எப்படி இருக்குது, அதோட பதம் எப்படி வந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.